ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா, இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதனாலனா, நம்ம நான் நிறைய புறா வந்து பறக்க வச்சோம். அதில் ஒரு 2 புறா 3 புறாக்கிட்ட வந்து நல்லா ஹைட் ஏறி பறக்குது. அதில் நான் வந்து நினைக்காத ஒரு புறா வந்து ரொம்ப ஹைட் ஏறிட்டு, அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து மிஸ் ஆகிட்டு, ஏன்னா ரொம்ப ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருந்துச்சு. எங்கே பறந்தேன் எனக்கு தெரில, கரெக்டாக மிஸ் ஆகிட்டு. இப்போ வந்து லேண்ட் ஆகிருக்கு. எங்கே லேண்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். லேண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு காமிக்கேன். அது வந்து சிக்கா இல்லை பெரிய புறாவா நீங்கள் சொல்லுங்கள். அந்த வீட்டில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? பயங்கர ஜூம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்குது. அது வந்து தெரியுதா? அந்த இது வந்து ஒயிட் தான், அது ஒயிட் கலரில். அது வந்து சிக்கா பெரிய புறாவான்னு சொல்லுங்கள். இன்னொன்று உண்டு, ஒரு கர்ண பட்டாவும் பறந்துக்கிட்டு இருக்கு. கர்ண பேசு இதோ இங்கே இருக்குது பாருங்கள், நம்ம தலைக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. இதுவும் ரொம்ப ஹைட்டில் இருக்குது. உங்களுக்கு பார்க்க தான் லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேமராலேயும் மாட்ட மாட்டிக்கு பாருங்கள். நான் ஜூம் ஆனால் குறைக்கிறேன். அது அங்கே பறந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இதோட ரொம்ப ஹைட்டில் இருந்தது. இப்போ வந்து ஹைட்டு குறைஞ்சி கீழே கொஞ்சம் கொஞ்சமாக லோ வந்துக்கிட்டே இருக்குது. இதோட டைமிங் இருக்குதா? டைமிங் மேலு, கர்ண ஃபீமேலு, அப்புறமா ஒரு நம்மளோட ஒரு இது சிக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் தான். அந்த ஒயிட்டு இதில் எது உங்களுக்கு அந்த ஒயிட் வந்து பெருசாக இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து சிக்கா இல்லை பெரியசான்ட்டு. நானே வீடியோவில் சொல்லிட்டேன். அது வந்து சிக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கரெக்டாக 30 days சிக்கு. இதோ திரும்பி பறந்து வருது பாருங்கள். நம்ம வீட்டை நோக்கி தான் கரெக்டாக வருது. மேலே ஏறிட்டு திரும்பியும் ஹைட் ஏற ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் அடிச்சு நம்ம கர்ணப்புறா பறக்கிறதுனால அது கூடயே ஹைட் ஏறிடுது. ஏன்னா நம்ம கர்ணப்புறா வந்து ரொம்ப ஹைட்டு ஏறுறவன். அதுவும் மேலாவது கொஞ்சம் லோவாக பறக்குமா, ஃபீமேல் வந்து ரொம்ப ஹைட் ஏறி போயிடுவான். அவனை பிடிக்கவே முடியாது. அவன் கூட பறக்கிறதுனால சிக்கும் சேர்ந்து ஹைட் ஏறுது. நான் நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். இதான் அந்த சிக்குக்கு ஃபஸ்ட் டைமு. அந்த சிக்கி நான் இன்றைக்கி தான் விரட்டி விட்டேன். மூக்கில் வந்து ஒரு அம்மை இருந்துச்சு. அந்த அம்மையை வந்து உடச்சி மருந்தெல்லாம் போட்டு இருந்தேன். அந்த மாதிரி ரத்தமாக இருந்துச்சா, சரி பற நீ ரொம்ப நாளாக வீட்டில் தான் நிற்கிற, நெஸ்ட் அவுட் ஆகி அது வந்து முட்டை வந்து பொறிஞ்சு 25 நாள்லேயே நெஸ்ட் அவுட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெஸ்ட் அவுட் ஆகி 5 நாள் கழித்து தான் பறக்க வச்சேன். இதான் அந்த ஃபஸ்ட் டைமு. ஆனால் அதுக்கே அது வந்து ரொம்ப நேரம் பறந்துக்கிட்டு இருக்குது. கர்ணப்புறா கூடயும் டைமிங் கூடயும் உங்களுக்கே தெரியும் கர்ணப்புறம் டைமிங்கு எவ்வளோ நேரம் பறக்கணுன்ட்டு. அதுங்க கூட சேர்ந்து அவ்வளோ நேரம் பறந்துக்கிட்டு இருக்குது. என் கர்ணப்புறம் டைமிங்கும் ரொம்ப நேரம்னா, எங்கள் வீட்டில் ரொம்ப நேரம் பறந்தது வந்து 20 நிமிஷம். நான் வாங்கின இடத்துலலாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் நிற்காமல் பறந்துருக்கேன் நானுங்க. அவனுங்க கூட போய் பறக்குது. அவனுங்களும் நிற்கவே மாட்டேங்கிறானுங்க, பறந்துக்கிட்டே இருக்கிறானுங்க. சிக்கும் அவனுங்களுக்கு ஈடு கொடுத்து பறக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. இங்கே பாருங்க, நான் அப்போ வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்து 3 நிமிஷம் ஆச்சு. அப்பவும் இது இன்னும் பறந்துக்கிட்டு தான் இருக்குது. வீடியோ ஆரம்பிக்கும் போது உட்காந்துருந்துச்சி, இப்போ பறக்க ஆரம்பிச்சு திரும்பியும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் பறந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கர்ணப்புறா வந்து இறங்க வருது. அதுவும் சேர்ந்து இறங்குன்னு நினைக்கிறேன். பின்னாலேயே வருது பாருங்கள். அது ஒயிட் கலரில் இருக்கிறதுனால கேமராலையும் கரெக்டாக படம் மாட்டி. கர்ணப்புறா வந்து பிளாக் கலரில் இருக்கிறதுனால ஈஸியாக கேமராவில் வந்து இதாகுது, தெரியுது. ஆனால் ஒயிட் வந்து தெரிய மாட்டேங்கி பாருங்க. கரெக்டாக இறங்கிறதுக்கு வரானுங்க. ஆனால் இறங்குவானுங்களான்னு தெரில. இப்படி இறங்க வந்தால் பறக்கிறானுங்க. ஹைட் ஏறிக்கிட்டே போகிறானுங்க. இதோட ரொம்ப மோசமாக இருந்தானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஹைட்டு ஏறி இருக்கிறன்னு பேரில் கண்ணுக்கே தெரில, வெறும் டாட்டு மாதிரி தான் இருந்தானுங்க. அப்போ வீடியோ எடுக்கும்போது சிக்கு வந்து தொலைச்சிட்டேன். நிறைய கூட்டமும் புறா இருந்துச்சு. அது கூட சிக்கு போச்சு. தொலைஞ்சிட்டு நினச்சி நம்ம வேற எங்கேயும் சுற்றி அடித்து திரும்பி வந்துச்சு. ஆனால் ஹைட் ரொம்ப ஹைட்டில் இருந்தானுங்க. இப்போ வந்து லோ ஆகிட்டானுங்க. வீடியோ ஹைட்டுக்கு தான் பறக்கிறானுங்க. அது கூட நம்ம வந்து ஏற்றின புறா வந்து ஹோமர். நம்ம 2 ஹோமரும் ஏற்றினோம். செக்கரை ஹோம்பரு, அப்புறமா தலையில் இருக்கிற ஒயிட் ஹோம்பர், 2த்தையுமே ஏற்றினோம். அதுங்களும் பறக்குது. நம்ம ஏற்றின எல்லா புறான்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கர்ண மேலு, கர்ண ஃபீமேலு, கர்ண சிக்கு ஏற்றினேன். அப்புறமா வந்து இந்த சாதா புறா சிக்கு ஒயிட் ஒன்று, அப்புறமா 2 ஹோமர் ஏற்றின அங்கே நிற்கான். அப்புறமா வந்து ஒரு டைமிங் மேல், நம்மளோட மேல் வந்து ஏற்றினதான் இங்கே நின்று தண்ணி குடிக்காமல் இருக்கு. தண்ணி டப்பா பக்கத்தில் நிற்கணும். இவனை ஏற்றினா அம்மா கிரெட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க. அந்த கர்ணை ஏற்றினேன். அம்மா அந்த கர்ண சிக்கும் பக்கத்தில் நிற்காம பாருங்க. இதோ இங்கே இந்த கர்ண சிக்கு ஏற்றினேன். இது எல்லாத்தையும் ஏற்றினேன். இப்போ எல்லாம் வந்து இறங்கிட்டு, இந்த ஹோமர் மட்டும் அந்த இறங்கினது அந்த இடத்துலேயே நிற்கிது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதே தான் நம்ம கர்ண சிக்கு வந்து இதுதான். அம்மா அதோட மேல் வந்து இது, ஃபீமேல் வந்து மேலே பறந்துக்கிட்டு இருக்குது. டைமிங் மேல் வந்து இதுதான். இது எல்லாத்தையும் தான் ஏற்றி இருந்தேன். இப்போ எல்லாம் இறங்கிட்டானுங்க. அந்த ஒயிட்டும் கர்ணையும் மட்டும் இறங்கின, கர்ண ஃபீமேல் மட்டும்
இப்போ ஆளையே காணோம், எங்கே போனானுங்கன்னு தெரில. ஸ்கைலேயே இல்லை, வானத்துலேயே ஐயாங்க இல்லை, எங்கே போனானுங்கன்னு தெரில. எங்கேயாவது போய் இறங்கிருப்பானுங்க, கொஞ்சம் கழிச்சு வருவானுங்க. இதை வந்து காமிப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க, ப்ரோ உங்கள் புறா வந்து பறக்கிறது வந்து காமிங்க ப்ரோன்னு. அது போக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி மட்டும் கர்ணப்புறா வந்து பறக்க வச்சு வீடியோ எடுத்தேன். கர்ணப்புறான்லாம் என்கிட்ட இருக்க ஃபேன்சி கர்ணை எல்லாத்தையும் பறக்க வச்சு வீடியோ எடுத்து போட்டேன். அதுக்கும் நல்லா வியூ போயிருந்தது. அது போக நிறைய பேர் கமெண்டில் வேறு கேட்டிருந்தீங்க, ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க பறக்கக்கூடிய புறா எல்லாத்தையும் பறக்க வச்சு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் போட்டிருக்கேன். இதுலேயுமே நம்ம 2 புறா தான் ஃப்ரெண்ட்ஸ் பறக்க வச்சு காமிச்சிருக்கேன். எல்லா புறாவும் நல்லா பறக்கும். ஆனால் மற்றவங்கள மாதிரி நம்ம எதுவும் கூட்டமாக போகாது. எப்படின்னா எல்லா புறா மற்ற புறாலாம் கூட்டம் ஒன்று போல் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஆனால் இதுங்க அப்படியே அடிக்காது. இடக்க முடக்கா ஒன்று ஈஸ்ட்டு போச்சுன்னா ஒன்று வெஸ்ட்டு போகும், நார்த்து போகும், சவுத்து போகும். இதுமாதிரி கண்ட மேனிக்கு பறக்கும் எல்லா புறாவும். நம்ம வீடியோவே எடுக்க முடியாது. ஒரு புறா ஃபோக்கஸ் பண்ணோன்னா இன்னொரு புறா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இவ்வளோ நாள் வந்து வீடியோ எடுக்கலை. இன்றைக்கி எதுக்காக வீடியோ எடுத்தேன்னா, ரொம்ப ஹைட்டு வெயிட்டானுங்க. அதாவது வீடியோ கரெக்டாக ஆரம்பிக்கும் போது தான் ஹைட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைட்டு போயிட்டானுங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு அதனால தான் வந்து வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். அது போனால் வந்து வீடியோ கரெக்டாக எடுக்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் வந்து எல்லா புறம் ஸ்கையில் வானத்தில் நல்லா பறந்துக்கிட்டு இருந்தானுங்க. கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து இறங்கிட்டானுங்க கீழே ஃபுல்லாக. கர்ணப்புறாவும் ஒயிட்டு மட்டும் தான் மேலே பறந்துக்கிட்டு இருந்தானுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம அந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த வீடியோவுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நீங்கள் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுக்கீங்க, ஆமாம் நிறைய டாஸ்க் கொடுக்கீங்க. எனக்கு வந்து செய்யறதுக்கு வந்து டைம் இல்லை. டைம் எனக்கு கிடைக்கும் போது நீங்கள் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் முடித்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மெயினான ஒரு 2 டாஸ்க் மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா ப்ரோ உங்கள்கிட்ட ஒரு இந்த 2 டாஸ்க்கும் எனக்கு வந்து கமெண்டில் வந்துருந்துச்சு. அது வந்து 2 சொல்லிடுறேன். மீதி இருக்க எல்லா டாஸ்க்கும் தான் வீடியோவில் வந்து சொல்ல ஆரம்பிக்கும் அடுத்த வீடியோவில். ஃபஸ்ட்டு இந்த 2 டாஸ்க் மட்டும் வந்துச்சு. என்னன்னா ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க சாதா புறா வந்து உங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விடுங்க ப்ரோ, அது வந்து உங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வருதான்னு பார்ப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து நம்ம ஹோம்ஒர்க் பட்டாங்களே, 2 ஹோம்ஒர்க் பட்டா தான் நம்மள்ட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நிறைய இருந்துச்சு, அப்போ கமெண்ட் பண்ணதா. இது வந்து எப்படி கமெண்ட் பண்ணி ஒரு ஒன் மந்த் 1.5 months வந்து இருக்கும். அப்போ கமெண்ட் பண்ணது தான், ப்ரோ உங்கள்கிட்ட இருக்க ஹோம்ஒர்க் புறா எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் உங்கள் வீட்டில் இருந்து 1 கிலோமீட்டர் இல்லைனா 2 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க ப்ரோ, அது உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ நிமிஷத்தில் வருதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு நிறைய ஹோம்ஒர்க் இருந்தது, ஆனால் இப்போ 2 ஹோம்ஒர்க் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போவும் ஏன் இந்த சேலஞ்ச் வந்து பண்ணலன்னா, புதுசாக நம்ம வந்து ஒரு 2 ஹோம்ஒர்க் வாங்கியிருக்கோம். இந்த தலையை கொத்து வாங்கி போயிட்டுருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு ஹோம்ஒர்க். நம்ம கீழே வந்து ஹேண்ட் ஃபீடிங் சிக்கில் வந்து ஒரு ஹோம்ஒர்க் இருக்குது ரெட்டு. அப்புறமா நம்ம வீட்லேயே பொறிச்ச ஒரு ஹோம்ஒர்க்கும் இருக்குது. நம்மளோட அந்த ஒயிட்டுக்கும் ரேசிங் ஒயிட்டுக்கும் இன்னொரு ப்ரீடிங் பிளாக் ஹோம்ஒர்க்கும் பொறிச்ச சிக்கு வந்து ஒன்று இருக்குது. இதுங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு வீட்டில் வந்து பறக்க வச்சு ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா மொத்தமாக இதுங்கெல்லாம் சேர்த்தாலே எனக்கு இந்த பிளாக் ஹோம்ஒர்க் ஒன்று, மேலே நிற்கிற அந்த தலை வெயிட்டு செக்கர் ஒன்று, 2 ஹோம்ஒர்க், இது ஒன்று 3, நம்ம ரெட் ஹோம்ஒர்க் ஒன்று, எங்கள் வீட்டில் பொறிச்ச சிக்கு ஒன்று, 5 ஹோம்ஒர்க் வந்துடும். அதான் இந்த 5 ஹோம்ஒர்க் எல்லாம் ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்டன்ஸில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். இதனால் நான் வந்து ஓரளவுக்கு ட்ரெயின்னா நான் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு ட்ரெயின் பண்ணல, எங்கள் வீட்டை சுற்றி பறக்க வச்சு ஃபஸ்ட்டு வைக்கணும். ஏன்னா அந்த 2 ஹோம்ஒர்க் மட்டும் தான் எங்கள் வீட்டை சுற்றி பறந்துருக்கு, மற்ற எந்த ஹோம்ஒர்க் பறக்கலை. அதனால தான் சொல்கிறேன், மற்ற எல்லா ஹோம்ஒர்க்கையும் பறக்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.